நம்ம பிரின்சிபல் வர்ஷினி இருக்காங்க இல்லையா, அவங்க கோச்சிக்கிட்டு சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் ஏதா ப்ராப்ளமா? ஏன் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பசங்க நேத்து மன்னிப்பு கடிதம் எழுதிருந்தாங்க தெரியுமா? அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரின்சிபல் மேடம் சாப்பிடறதுக்காக மட்டும்தான் வாயை திறக்கிறாங்க, மத்தபடி வாயே திறக்க மாட்டாங்க, இது டம்மி பாவா அப்படின்ற மாதிரி எழுதி கொடுக்க அவங்களுக்கு அது பர்சனலா பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு ஓரமா போய் உட்காந்துட்டு இருக்காங்க. யாராவது கன்வின்ஸ் பண்ண போனா பிரின்சிபல் ரூம்குள்ள யாருக்கும் என்ட்ரி கிடையாது, வெளியே போங்க அப்படின்னு திட்டி அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு மே கமின் மேம் அப்படின்னு கேட்க, ப்ளீஸ் கமின் அப்படின்னு உள்ள விட்டாங்க வர்ஷினி. அதுக்கப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு, என்னங்க ஏன் சாப்பிட மாட்டீங்க, இங்க பாருங்க அவங்க எல்லாரும் உங்களை ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா ஏதோ நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல் அப்படின்றப்போ இதெல்லாம் நடக்கதான் செய்யும், இதுக்காகலாம் நீங்க கலங்கலாமா? பாருங்க கோச்சிட்டு இருக்கப்ப கூட உங்க முகம் அழகா இருக்கு. சரி, ஒருவேளை உங்களுக்கு பொங்கல் பிடிக்கலன்னா நான் கோதுமை தோசை போட சொல்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரே தட்டுல சாப்பிடலாம். ஹலோ, இது பொங்கல் கிடையாது, உப்மா. ஓ உப்மாவா, சரி ஓகே, அதை நான் கூட சாப்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு என்னோட தோசையை தர சொல்றேன், சாப்பிடுறீங்களா அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ண ஓரளவுக்கு இறங்கி வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிரின்சிபல் மேம் சாப்பிடலையாப்பா, நம்ம போய் கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரா கன்வின்ஸ் பண்ண, அதுக்கப்புறம் மனம் இறங்கி போன பிரின்சிபல் இட்ஸ் ஓகே அப்படின்னு சாப்பிட்டாங்க. ஆனா உண்மையிலே நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார கன்வின்ஸ் பண்றதை நீங்க பார்க்கணுமே, கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷமா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதோட எஃபெக்ட் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன எஃபெக்ட்னு கேக்குறீங்களா? அவர் கன்வின்ஸ் பண்றத பாக்குறப்போ எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் லவ் வந்துரும், அந்த அளவுக்கு பயங்கர கியூட்டா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பாப்போம், வெளியே போறப்போ கண்ணம்மா வீட்டுக்காரராவே வெளியே போறாரா, இல்ல ஏவோட வீட்டுக்காரரா வெளியே போறாரா, இல்ல வியோட பாய் ஃப்ரெண்டா வெளியே போறாரா அப்படின்னு. 3 பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இவங்க வாழ்க்கையையே சீரழிச்சு. அடுத்தபடியாக நம்ம ரியா என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஸ்கூல் டாஸ்க்ல பவித்ராவோட பர்ஃபியூம் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதை தெரியாம நம்ம பவித்ரா 1.5 நாளா தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்த கேப்ல அன்சிதா ஆனந்தி எல்லாம் பார்த்து, நீங்க யாராவது எடுத்து வச்சீங்களா, ப்ளீஸ் கொடுத்துருங்க, அது இல்லாம என்னால இருக்க முடியாது, பேச முடியாது, சிரிக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது, பாட முடியாது, மறக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படிலாம் கேட்டாலும் எனக்கு எப்படிப்பா தெரியும், நான்லாம் எடுக்கல அப்படின்னு அவங்க சொன்னாலும் பவித்ரா நம்பாம, இல்ல இல்ல நீங்க தான் யாரோ எடுத்து வச்சிருக்கீங்க, ஒழுங்கா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல சண்டை முத்தி போக ரியா வந்து ஒத்துக்கிட்டாங்க, நான் தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு. அதுவும் எடுத்து வச்சது எங்க தெரியுமா வச்சிருக்காங்க, ஆனந்தியோட பெட்ல. அவங்களுக்கோ பீரியட்ஸ், அதனால கோவம் பயங்கரமா வருது, தேவையில்லாம வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசாத, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ரியா பண்ணதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்சிதா என்ன பார்த்து திருடின்னு சொல்றல, நான் எப்போ உன்னை திருடின்னு சொன்னேன், ஆமா உன் பர்ஃபியூம் காணோம் அப்படின்னு உடனே என்ன தானே வந்து கேட்ட, அப்ப திருடின்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவங்க கத்த, நான் யாரையுமே திருடின்னு சொல்ல, ஆனா தேவையில்லாம எல்லாருமே என்ன வந்து கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பயங்கரமா அழுவ, பிரின்சிபல் வர்ஷினி, விபி கண்ணம்மா வீட்டுக்காரரு, பிடி மாஸ்டர் ஜெஃப்ரி, தமிழம்மா மஞ்சுரி இப்படின்னு எல்லாரும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பர்ஃபியூம்காக பவித்ரா இவ்வளவு சண்டை போடுறாங்க அப்படின்னா அது சாதாரண பர்ஃபியூம் கிடையாது, அதுக்கு பின்னாடி பயங்கரமான கதை ஒன்னு இருந்திருக்கணும். ஒருவேளை பவித்ராவோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்பாரோ. நான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. நெக்ஸ்ட் அன்சிதாவோட அண்ணனுக்கு பர்த்டே போல இருக்கு, அதனால கேமரா முன்னாடி விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி அன்சிதாவை கூட்டு வந்து கேமரா முன்னாடி ஹாப்பி பர்த்டே ஸ்டே பிளெஸ்ட் அப்படின்னு முடிச்சிருந்தா பரவாயில்ல, ஒரு சில எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டாரு. உங்களுக்காக தான் அன்சிதா இங்க வந்திருக்காங்க, உங்களுக்காக தான் விளையாடுறாங்க, என்னைக்கும் மனசை தளர விட்டுறாதீங்க, அன்சிதா உங்களுக்காக தான் வாழ்றாங்க, அம்மா அண்ணன் பூனைக்குட்டி எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு பேச, கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்த பொண்ணு குப்பு குப்புன்னு அழுவ ஆரம்பிச்சிச்சு. அப்படி பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறப்போ, என்னமா அழுவுற, திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாது. அப்பப்போ பிடி சார் இப்படிதான் சீரியஸா பேசுவோமா, பெருசா கண்டுக்காத அப்படின்னு சொன்னது கூட மேட்டர் இல்ல. அதுக்கப்புறம் பிடி சார் என்ன சொன்னாரு, உங்களுக்கு ஏதோ ஒரு கல்யாணம் நடந்துச்சாம், அப்போ உங்க தங்கச்சி பயங்கரமா கோவப்படுவாங்களாமே, அது என்ன கல்யாணம் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சாரு. அவர் சிரிச்ச சிரிப்பிலேயே தெரிஞ்சு எந்த கல்யாணத்தை அவர் மீன் பண்றாரு அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம சௌந்தர்யா அவங்களோட ஓன் வாய்ஸ்ல ஒவ்வொரு பூக்களுமே சாங்க பாடிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட ஆரம்பத்திலே ரயான் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல வேலை சௌந்தர்யா அதை பார்க்கல, நோட்டை பார்த்து பாடிட்டு இருந்தாங்க. 3வது வரி பாட ஆரம்பிக்கிறப்போ, கொஞ்சி கொஞ்சி அலைகளோட அந்த பாட்டு முடியிறப்போ ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் கைத்தட்ட ஆரம்பிக்கும், அதை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி இந்த பாட்டை சௌந்தர்யா பாட யாரோ ஒருத்தர் கைத்தட்டி இருக்காங்க, கூட சேர்ந்து மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா கைத்தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பாட்டு முடியிறப்போ எல்லாருமே கைத்தட்டி பாராட்ட சௌந்தர்யா பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நான் சின்ன வயசுல பேசுறப்போ பாடுறப்போலாம் என்ன புள்ளி பண்ணாம ஸ்கூல்ல எனக்காக எல்லாரும் கைத்தட்டி இருந்தா நான் இன்னும் இப்ப இருக்கிறத விட ஸ்ட்ராங்கா இருந்திருப்பேன். அதனால என் வாய்ஸ் மாதிரி வேற யாருக்காவது வெளியே வாய்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள தயவு செஞ்சு டிமோட்டிவேட் பண்ணாதீங்க, புள்ளி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம கேமராமேன் பொசுக்குன்னு ரயான் மூஞ்ச க்ளோஸ் அப்ல காமிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த பீஸ் தாமா உன்னை பார்த்து சிரிச்சுதே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அது என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கம்பி கட்டி விடுவாங்க, அந்த கம்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளா ஒரு கதை கட்டி லாஸ்டா ஒரு பில்டிங் மாதிரி கொண்டு வரணும்.
இதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த டாஸ்க். அதுல ஃபர்ஸ்ட் வந்தவங்க எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் ஊட்டிக்கு ட்ரெக்கிங் போறாங்க. அப்படி பஸ்ல போயிட்டு இருக்கிறப்போ பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு. சோ அங்க இருந்தே ட்ரெக்கிங் போக ஸ்டார்ட் ஆனவங்க பொசுக்குன்னு தொலைஞ்சு போயிடுறாங்க. இப்படின்னு 2-3 பேர் டிஃபரெண்ட் கதையா விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சௌந்தர்யா அந்த தொலைஞ்சு போனதுல இருந்து பெருசா ஏதாவது கண்டினியூ பண்ணி சொல்ல போறாங்க அப்படின்னு பயங்கரமா பார்த்துட்டு இருக்கிறப்போ இப்ப எல்லாரும் தொலைஞ்சு போனாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அப்படி முடிச்சு வேற மாதிரி கொண்டு போனா கூட பரவாயில்ல. ஆனா சம்பந்தமே இல்லாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த முத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. இப்ப செஸ் போர்டுன்னு ஒண்ணு இருக்குன்னா இவங்க தான் சிப்பாயி, இவங்க தான் ஜோக்கரு அப்படின்னு பழைய கதை எடுத்துன்னு வந்து சம்பந்தமே இல்லாம உள்ள சொருவி வளவளன்னு இழுத்துட்டு இருந்தாங்களா. அப்ப நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு இந்த ஸ்டோரி இப்ப எதை நோக்கிமா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, மூலையில உட்காந்துட்டு இருந்த முத்து வன்மத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. கட்சியே என்னதாம்மா நீ சொல்ல வர அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த சிப்பாயின்னு சொன்னார் தெரியுமா அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டவரு, அந்த சிப்பாய் என்ன தெரியுமா பண்ணுச்சான், இருமா இதெல்லாம் எங்க நடக்குது, ட்ரெக்கிங் போன இடத்துல. ஆமா சரி கண்டினியூ பண்ணுமா. அப்போ அந்த சிப்பாய் என்ன பண்ணுச்சான், ஒரு நாள் பயங்கரமா உட்காந்து பிளான் போட்டு அது மண்டக்குள்ளேயே ஸ்ட்ராட்டஜி பண்ணி யார் இவங்களை தூக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கள தூக்குறதுக்கு பிளான் போட்டுச்சான். இப்போ அந்த சிப்பாயை தூக்குறதுக்காக ஸ்ட்ராட்டஜி போட்டாருன்னு சொன்ன தெரியுமா, அது யார் தெரியுமா, முத்து அப்படின்னு சௌந்தர்யா சொல்ல, அட சௌந்தர்யா பைத்தியமே, கதைப்படி நான் தான் தொலைஞ்சு போயிட்டேனே அப்படின்னு கேட்டா, இல்ல இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சமாளிக்குது இந்த சௌந்தர்யா பீஸ். பட் கடைசியா இந்த ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க்ல நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு கதை. அதை சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கிறப்போ நான் வந்து புதுசா இந்த கதையில ஒன்னு ஆட் பண்ண போறேன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம கதையை எங்கேயோ கூட்டு போய் மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விட்ட மாதிரி பண்ணி விட்டுருச்சு இந்த சௌந்தர்யா பீஸ். சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. அப்படியே வெளியே வந்த சௌந்தர்யா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரயானை பார்த்து, டேய் நான் முத்துவை பத்தி ஏன் தெரியுமா இந்த வன்ம ஸ்டோரியை சொன்னேன், அப்பதான் அவன் மைண்டுக்குள்ள உண்மையிலே என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்றது வெளியே வரும் அப்படின்னு நம்பி தான் சொன்னேன். ஆனா அவன் என்ன பிளான் பண்றான்றதே புரிய மாட்டேங்குது. இத ஒரு பாக்ஸ் சொல்லுவாங்களே உள்ள என்ன இருக்குன்னே தெரியாம, ட்ரெஷரி பாக்ஸ், மிஸ்ட்ரி பாக்ஸ், மிஸ்ட்ரி பாக்ஸ், அந்த மாதிரி இவன் என்ன யோசிக்கிறானே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ரயான் என்ன சொன்னாரு, முத்து இந்த சீசன் கிடையாது, இதுக்கு முன்னாடி 2 சீசனை வெளியில இருந்து டெய்லி ரிவ்யூ பண்ணிருக்கான். அவனுக்கு தெரியும் எப்படி எல்லாம் கேம் ஆடணும், என்ன பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது, எந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா ஹிட் ஆகும், எந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது, எல்லாமே அவனுக்கு தெரியும். இதை தாண்டி அவன் ஒரு பேச்சாளர் அப்படின்றதுனால எல்லாத்தையும் பயங்கரமா ஞாபகம் வச்சிருப்பான். இதுவே உன்னை கூப்பிட்டு லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு கரெக்டா சொல்லு அப்படின்னு கேட்டா நீ சொல்ல மாட்டேன், ஆனா அவன் சொல்லுவான் அப்படின்னு முத்துவை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த பீஸ் சொல்லிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தா கேர்ள்ஸோட உட்காந்துக்கிட்டு சைலண்டா ஜனவரி பிப்ரவரி தான் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா இந்த பீஸ் மண்டைக்குள்ளே ஏதோ ஓடிட்டு இருக்குது பாருங்களேன். ஆமா உன் மூளைக்கு இதெல்லாம் எப்படி ஆட்டுது? நெக்ஸ்ட் நம்ம முத்து வர்ஷினிக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன சொன்னார்னா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வீக் நீங்க நாமினேஷன்ல இல்ல, ஆனா இந்த வீக் இருக்கீங்க, நான் டெஃபினட்டா எவிக்ட் ஆக மாட்டேன், நம்பி ஓடுங்க, இறங்கி ஆடுங்க. இப்ப 10 வாரம் கூட்டத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு யாருன்னே தெரியாம ஓட்டிட்டு சேவம் ஆயிட்டு 10 வாரத்துக்கு மேல நம்ம கேம் ஆடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மக்கள் தட்டி தூக்கி போட்டுருவாங்க. அதனால உங்க கேம் ஆடுங்க, நீங்க கேம் புடிச்சிட்டீங்க, புரிஞ்சிருச்சு உங்களுக்கு, உங்கள்ட்ட என்ன பெரிய பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வன்மமே கிடையாது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ கரெக்டா சொன்னீங்க. நான் கூட இந்த ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க்ல அவங்க கதை சொல்லிட்டு இருக்கிறப்ப யோசிச்சேன், என்ன இந்த சௌந்தர்யா இவ்வளவு வன்மத்தோட இருக்காங்க உங்க மேல அப்படின்னு, நமக்கு மட்டும் ஏன் அப்படி இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, சுனிதா வெளில போனது அப்படின்னு வன்மம் இல்லன்னு சொல்லி பொசுக்குன்னு வன்மத்தை கொட்டிட்டாங்க. ஆனா பாவம் இதுக்கு பேர் தான் வன்மம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம போச்சு. பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுனிதா தான் கேட் மாதிரி இருந்துகிட்டு ஏதாவது நோயின் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க வெளியே போனது ரொம்ப நல்லதா போச்சு, கேம் ரொம்ப நல்லாவே இருக்கு, மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு யார் இல்லனா கேம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதனாலதான் தூக்கி இருக்காங்க அந்த பொண்ணை. இப்ப என்னால எல்லாரும் கூடயும் பேச முடியுது, ஃப்ரீயா இருக்க முடியுது. ஆனா அவங்க இருக்கிறப்ப அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு இந்த பீஸுக்கே தெரியாம இந்த பீஸ் வன்மத்தை கொட்டிட்டு இருக்குது. வெளியே வா மம்பட்டி வச்சு நடுமண்டு கொடுக்கல. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா எப்படி காலைல சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்களோ அதே மாதிரி மதியமும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார போய் அட்வைஸ் பண்ண, ஐயோ வேண்டாம் என்ன கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லயே இருந்து ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த சாப்பாடு சாப்பிடலனா வேற ஏதாவது செய்ய சொல்லட்டுமா? அதுவும் தான் ஒரு காரணம். ஏன்னா பொதுவா பாத்துக்கிட்டீங்கன்னா நான் வீட்டுல எல்லாம் உப்புமா சாப்பிட்டதே கிடையாது, 3 வேளையும் நான்வெஜ் சாப்பிடுவேன், அப்புறம் பீஸா பர்கர் இந்த மாதிரி அமெரிக்கன் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். சோ இதுல பெருசா ஈடுபாடு கிடையாதுன்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் என்ன பண்றது, இங்க இப்படிதான் இருந்தாகணும் அப்படின்றப்போ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட தான் செய்யறேன். பட் எனக்கு இப்ப சாப்பிட வேணாம் அப்படின்னு அரைச்சமாவே அரைக்க நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார ஒரு அட்வைஸ் போட்டார். இப்போ இருக்கிறத சாப்பிட்டுருங்க, நைட்டு கேர்ள்ஸ் டீம்ல சிக்கன் செய்யறாங்களாம், கொஞ்சோண்டு இப்ப வயித்தை ஃபுல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேப் கிடைக்கும், அதுக்கப்புறம் சிக்கன் நைட்டு வெறித்தனமா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாலும் இல்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு பொறுமை ஜாஸ்திப்பா. கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வரல, சாப்பிடுற வரைக்கும் கன்வின்ஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணவே இல்ல. உண்மையிலேயே அந்த டைட்டில் வின்னர் கொடுத்து வச்சவங்கப்பா. பெரிய பொறுமைசாலி மட்டும் இல்ல, நல்ல புத்திசாலியும் கூட.
எவ்வளவு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கான் தெரியுமா? அடுத்தபடியாக நம்ம சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, 2 பெட்டுக்கும் நடுவுல உட்காந்துக்கிட்டு ஏதோ பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க, ஒருவேளை துணி மடிச்சு வைக்கிறாங்களோ அப்படின்னு எட்டி பார்த்தாலும் ஒண்ணும் தெரியல. அப்புறம் நமக்காக கேமராவை திருப்பி காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா பயபுல கார்ன்ஃபிளேக்ஸ் தனியா திருடி வச்சு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நெக்ஸ்ட் நம்ம ஜெஃப்ரி பிடி மாஸ்டர் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பின்னாடி இந்த சௌந்தர்யா உட்காந்துக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் என்னை ஏற்றிக் கொள்ளு அப்படின்னா பாட்டு பாடிட்டு ஜோதிகா மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் முடிஞ்சு 2வது ரவுண்ட் போறப்போ என்ன ஆச்சு நீங்களே பாருங்க. இந்த நாள் வரை வண்டியை விடவி ஒண்ணு ஆகலையோ. அடுத்ததும் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவை பத்தி தான். பட் இந்த சீன்ல சௌந்தர்யா இல்ல. அப்ப தீபக் வர்ஷினி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு இப்பன்னு கிடையாது, ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே சௌந்தர்யாவை சுத்தமா பிடிக்காது. அவளை பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். சோ அவள்கிட்ட நான் பேசவே கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏதோ ஒரு சில சிச்சுவேஷனால அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதை நான் அவள்கிட்டயே கூப்பிட்டு சொல்லிட்டேன், நீ பண்றதெல்லாம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே மாத்தி பார்த்தேன். அப்புறம் அவ பண்றதெல்லாம் வேற மாதிரி தெரிஞ்சுச்சு. இப்போ ஒருத்தவங்க இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நமக்கு தெரியாமலே ஏத்துக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கு அவளுக்கு எனக்கும். அதே மாதிரி நீ என்ன எப்படி பார்த்தாலும் எனக்கு ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு வர்ஷினி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி என்ன பசங்க பொண்ணுங்களாம் காண்டாவற அளவுக்கு சௌந்தர்யா உள்ள பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அண்ட் நம்ம கமெண்ட் செக்ஷன்லயுமே நிறைய பேர் சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. ஆனா ஓட்டிங்ல மட்டும் எப்படி டாப்ல இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எது எப்படியோ கிட்டத்தட்ட இன்னையோட 40 நாள் முடிய போகுது. இன்னும் ஜஸ்ட் 65 டேஸ் தான் இருக்குது. ஆனாலும் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கேம் அப்படின்ற கயிறை பிடிச்சி ஏறாம நல்லா கேம் ஆடிட்டு இருக்கிற ஒரு சிலரை பிடிச்சி கீழே தள்ளி தான் மேல போயிட்டு இருக்காங்க. எப்பதான் கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்கன்னு பாப்போம். மோஸ்டா அடுத்த வாரத்துல பிசிக்கல் டாஸ்க்லாம் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா சைக்காலஜிக்கலி நிறைய பேர் அவுட் பர்ஸ்ட் ஆயிட்டாங்க இந்த வாரமே. அதே சூட்டோட பிசிக்கல் டாஸ்க்கும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே கேரக்டரை விட்டு வெளியே வந்துருவாங்க. அதுக்கு மேல சொல்லவா வேணும், என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.